கர்ப்பிணி பெண்களுடைய சிறுநீரில் வந்து பல்வேறு வகையான ஹார்மோன்ஸு சத்து பொருள்கள்லாம் வெளியேறும். ட்ரீட் பண்ணி அந்த ஹார்மோன்லாம் பிரித்து எடுத்து மருந்தாக பயன்படுத்தும். மாட்டு மூத்திரம் தானே, அதில் சக்தி இருக்குது. நம்ம மூத்திரத்தில் கூட சக்தி இருக்குது, அதையும் குடிக்கலாங்க. குடித்தாங்க மொரார்ஜி தேசாய், ராஜ்நாராயண் போன்றவர்கள்லாம் குடித்தாங்க. மொரார்ஜி தன்னுடைய காலையில் எழுந்த உடனே பெய்த சிறுநீரை ஒரு டம்ளரில் பிடிச்சி அவர் குடித்தார். அதில் எங்கள் ஆங்கில மருத்துவத்திலேயே வந்து யூரின் தெரப்பின்னு ஒன்று உண்டு. சில சிகிச்சைகளுக்கு அதை பயன்படுத்தும். குடிக்கிறதுனால மேலே பூசுறதெல்லாம் உண்டு. சிறுவர்களாக இருந்த காலத்தில் நிறைய இந்த செடிகள், ஊமத்தஞ்செடி எல்லாம் இருக்கும். பூனைக்காஞ்சா இலைன்னு ஒன்று இருக்கும். அது மேலே பட்டுச்சுன்னா அரிப்பு அப்படி எடுக்கும், தாங்க முடியாது, அப்படி அரிக்கும். அதை நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அதை வந்து ஒரு பேப்பரில் மடித்து அதை வச்சுக்குவோம். பசங்க மேலே அடித்து விட்ருவோம். அப்படி தட்டிட்டு அந்த இடம் அப்படி நம்பிக்கும். அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் தெரியுங்களா? அந்த இடத்துல சிறுநீர் கிடைக்கும். சிறுநீர் கிடைச்சா சரியாக போய்டும். இதெல்லாம் அந்த காலத்தில் உள்ள இருந்த இது விஷயங்கள். அதாவது அதிகப்படியான ஹார்மோன்ஸ் எல்லாம் சிறுநீரில் வரும். இன்னும் கேட்டிங்கன்னா, மருத்துவ ரீதியாக கேட்டிங்கன்னா, கர்ப்பிணி பெண்களுடைய சிறுநீரில் வந்து பல்வேறு வகையான ஹார்மோன்ஸு சத்து பொருள்கள்லாம் வெளியேறும். ட்ரீட் பண்ணி அந்த ஹார்மோன்லாம் பிரித்து எடுத்து மருந்தாக பயன்படுத்தும். ஏன்னா யூரின் அப்படியே குடித்ததில்லை, அதெல்லாம் உண்டு. அது மாதிரி மாட்டு மூத்திரத்துலையும் இருக்குது. மாட்டு மூத்திரத்தை வந்து நீங்கள் கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதை தண்ணியில் தெளிச்சுக்குவாங்க, குடிக்க மாட்டாங்க. பட் பல சமயங்களில் குடிப்பாங்க.